இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. அதான் ஜெர்மனி மருந்து. இரு அவசரப்பட்டா எப்படி? இப்பதானே மருந்து கொடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்ப பேசுவாங்க பார், பேசலாம். பேசுவாங்க பார், பேசலாம். நான் இப்ப எங்க இருக்கேன்? டாக்டர் டாக்டர் நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஜெர்மனி மருந்துன்னா என்ன சும்மாவா? ஆமா, அந்த நெக்லஸ் எங்க போட்ட? அந்த நெக்லஸ் என் கழுத்துல இருந்து கழட்டி. அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க பாரு, அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். கழுத்துல இருந்து கழட்டி வந்து கழட்டி சொல்லு. கழட்டி கேட்டி. என்ன டாக்டர் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க? அதான் ஜெர்மனி மருந்து. இன்னொரு தடவை மருந்து கொடுக்கணும், அப்பதான் இன்னும் கொஞ்சம் நினைவு வரும். அப்படின்னா சீக்கிரம் கொடுத்து தொலைங்க. அவசரப்படக்கூடாதுமா, டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுக்கணும். அப்பதான் திட்டப்படி எல்லாம் நடக்கும். அறிவு கிட்ட திரும்ப பேசுறீங்க. கொடுத்த லெட்டர் போக வேண்டிய ஆளுகிட்ட போய் சேர வேண்டாமா? என்ன டாக்டர் வளரீங்க? ஒன்னும் இல்லமா கண்ணு, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆளுக்கு லெட்டர் எழுதுறோம், அது அவன் கையில போய் சேர்ந்த பிறகு தானே அவன் நமக்கு பதில் எழுதுவான். அதுக்கு முன்னாலேயே பதில் எப்படி பதில்? எப்படி உதாரணம்? ரொம்ப நல்லா இருக்கா. நீ நல்ல ரசிகன். நீ நான் ஒண்ணும் வளர மாட்டேன். ராஜா ராஜா என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? எங்கெங்கயோ தேடணும், நகை கிடைக்கவே. ஆமா, எல்லா இடத்தையும் தேடணும், நாங்க கடையில போவோம். பரவாயில்லடா, யாரும் கவலைப்படாதீங்க. மாலதியை குணப்படுத்துறதுக்காக டாக்டர் ஒருத்தரை கூட்டு வந்திருக்கு. அவரு கொடுக்குற மருந்துனால மாலதி நினைவு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாளா? அப்ப அவ்வளவு மறப்பா நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போறா. வாங்க அந்த பொண்ணு போய் பாப்போம். டாக்டர் கூட அங்கதான் இருக்காரு. இவர்தான் டாக்டர் வேறாச்சு. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். ஹலோ எத்ராஜ். நீ ஏமாந்துட்டடா, இவன் டாக்டர் இல்லடா. இவன் லில்லி வீட்டுல டாக்டரா நமக்கு போட்டியா வேஷம் போட்டான். முட்டாள் விட்டான்னு சொல்லாத. ஐயோ, அவர் என்ன செய்யாதீங்க. வைத்தியக்காரி மாதிரி நடிக்கிறியா? அந்த நகை இருக்கிற இடத்த சொல்லு. மாட்டேன். சொல்ல மாட்டேன். அவங்க சொல்ல மாட்டாங்க. மரத்தமிழ் பெண் என்ன உதச்சாலும் உரைக்காது. உதைக்கிற உதவில நான் சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். நெக்லஸ் எங்கடா இருக்க? நான் கடையில இருக்கு. கண்டுபிடிச்சான் பாரு. நமக்கு போயிடாது. கிண்டலா பண்ற? ஒழுங்கா சொல்றியா? கண்ணா நோண்டிடுவேன். பயமா இருக்கு. எதிராஜன் சிங்காரமா அவளை காரை நிறுத்தினாங்களே, அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு இன்ஜின்ல தான் நகை இருக்கு. அவ்வளவுதான். அங்க ரோடு இன்ஜின் நின்று இருந்தது, அதுல ஜடம் விட்டோம். ஆமாண்டா, நான் கூட மறந்துட்டேன். ராஜா, நாங்க போய் அதை எடுத்துட்டு வந்துடுறோம். இந்த 2 பேரையும் ஜாக்கிரதையா பாத்துக்க. சீக்கிரம் போங்கடா. நானும் பாத்துட்டேன். உனக்கு எதுலயும் ரொம்ப அவசரம். உனக்கு ஜெர்மனி மருந்து வேணுமா? பார்வதி, அழகு. மாலதிக்கு ஒரு ஆபத்து வர கேப்பா. எங்க தேடி மாலதி கிடைக்கலையே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க சார், தைரியமா இருக்கு. சரி, மாலதியை கண்டுபிடிக்க நீதான்ப்பா ஒரு வழி சொல்லணும். ஆமா, இந்த பொண்ணு எங்க போயிருக்கோம்? அது தெரிஞ்சாதான் நாங்க போய் கூட்டு வந்துருவோம். ஐயா ரவி, 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 இந்த மரத்தை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரவி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மரத்துல இல்லைன்னா அசோக் செத்தே போயிடுவாங்க. Please, நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளுங்க. இந்த மரத்தை ரொம்ப முக்கியம். மாலதியை காணோம். மருந்தா? மருந்து மாலதிய காணுமா? மை காட்! ஐயோ, அவ கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருந்தனே. நெக்லஸ் அவ கழுத்துலயே போட்டா? ஆமா சார், கழுத்துல தான் போட்டேன். நெக்லஸ் எங்க வீட்ல ஒரு காசு நெக்லஸ் இருந்ததுல, அது தான் கழுத்துல போட்டேன். ஐயோ, என் நெக்லஸ். ஐயோ, என் நெக்லஸ். கவலைப்படாதம்மா, மாலதியை நான் எப்படி கண்டுபிடிச்சிடுறேன். நெக்லஸ் அதையும் தான் ஏமா வயித்தத்துல கொட்டுற? என் மகளே காணாண்ட நெக்லஸ். நெக்லஸ் சார், மாலதி என் ஃப்ரெண்ட்ஸுங்க யார் வீட்டுக்கு போயிருக்காங்க. போன் பண்ணி பாக்குறேன் சார். சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ லலிதா, மாலதி எங்க வந்திருக்காளா? நல்ல ஹலோ சாரதா, என்னது பிரசவ ஆஸ்பத்திரியா? மாலதி பிறந்துட்டாளா? சாரி தான் நம்ம. என்னடா வாங்க காய் மாத்திட்டு சொல்லிட்டேன். மருந்து திட்டத்துல குணமாயிடுமா? அடிச்சேனா எங்களுக்கு ஆபத்து. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஆபத்து? ஐயோ, இது முத்து கையெழுத்தாச்சே. இது டாக்டர் மேகநாதன் கொடுத்த மருந்து சீட்டு. அசோக் கிழிச்சிட்டான். அவன் டாக்டர் மேகநாதன் இல்ல, முத்து. முத்து வாயப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த லெட்டரோட மிச்ச பகுதி எங்க? அசோக் அங்கதான் கிழிச்சு போட்டுருப்பான். அவங்க படிங்க. நானும் மாலதியும் தாம்பரம் பிள்ளையா?
அடைக்கப்பட்டிருக்கிறோம், சுலபமாக வெளியே வந்து விடுவோம். கோவில் அரச மரம் அடித்த பாழடைந்த பங்களாவில் என்று நினைக்காதே நாங்கள் கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா உடனே வந்து காப்பாத்து. ஒண்ணுதான் புரியல. ஐயா எனக்கு புரியுதே. நானும் மாலதியும் தாம்பரம் பிள்ளையார் என்று நினைக்காதே கோவிந்தா கோவிந்தா. Shut up. எனக்கு எல்லாம் புரியுது. நான் சொல்றபடி எல்லாரும் வரிசையா நில்லுங்க. மாமா நீங்க முதல்ல நில்லுங்க. அத்தை நீங்க அடுத்தது. இரவலப்பா நீங்க மூணாவது. டெல்லி நீ நாலாவது. நான் எல்லாருக்கும் முதல்ல. நான் முதல்ல படிப்பேன், அப்புறம் தொடர்ந்து எல்லாரும் படிக்கணும். எங்களுக்கு ஆபத்து. நானும் மாலதியும் தாம்பரம் பிள்ளையார். கோயில் அரச மரத்தை அடித்து பாழடைந்த பங்களாவில் அடைக்கப்பட்டிருக்கிறோம், சுலபமாக வெளியே வந்து விடுவோம் என்று நினைக்காதே நாங்கள் கோவிந்தா கோவிந்தா. உடனே வந்து காப்பாத்து. இப்ப புரியுதா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் இப்பவே தாம்பரம் போய் ஒரு கை பார்த்து வந்துடுறேன். நான் வரேன். என்னடா அது? ஆ? பழச்சு மாமே எத்திராஜ் நகையோட வந்துட்டான். அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுருவாங்க. ஜாலிதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்த மதியா. வெரி குட் எத்திராஜ். சிங்காரங்க வண்டியோட ரோட்ல ரெடியா நிக்கலாம். பாபு மாஸ்டர், அந்த கிறுக்கு பையில அந்த பொண்ணு என்ன செய்யணும் தெரியுமா? ஓகே மாஸ்டர். லதா லதா இங்க வா. மரியாதையா அந்த நகையை என்கிட்ட கொடு. ஏய் நான் கஷ்டம் போய் சொல்லி என் நகை எடுத்துட்டியா? குடுறா என் நகையை. ஐயோ மாலதி உன்னை கட்டுப்பட்டு வச்சுட்டாங்களா? பாவம், நான் நெக்லஸ் கொடுத்துருந்தாலும் உனக்கு இந்த ஆபத்து. இவனே நானே ஆசை விட்டுறேன். அப்பா ஆஹா, உங்களையும் கட்டி வச்சுட்டாங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? என்னையும் அவுத்து விட்டுற. முடியாது. டாக்டர் சொல்லி இந்த ஏமாத்துனீங்கல்ல, உங்களுக்கு நல்லா வேணும். பிளீஸ் பிளீஸ் அவுத்து விட்டுற. முடியாது முடியாது. டாக்டர் மேகனா நினைக்க முச்ச குத்து கொஞ்சம் பிளீஸ், நான் உன்னை ஏன் ஏமாத்துறேன்னு சொல்றேன் கேளு. இப்ப புரிஞ்சுதா? அப்படியா? என்ன காதலிக்கிறதுக்காகத்தான் டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? ஐயோ பாவம் முத்து. ஆமா, கட்ட அவுத்து விட்டுரு. கட்டு ஓகே. ஐயோ ராகவா.
ஐயோ என் கண்ணாடி டேய் என் கண்ணாடி குடுறா டேய் என் கண்ணாடி குடுறா என் கண்ணாடி குடுறா இதுதான் சார் திருட்டு போன நகை. இவங்கதான் இதுப்பா. இன்ஸ்பெக்டர் சார், நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க சார். திருடங்களை பிடிச்சு வச்சு நகையை கண்டுபிடிச்சு எல்லாம் தயாரா வச்சிருக்கோம். டேய் போடா, வேன்ல ஏறுறா. போய் வேன்ல ஏறுங்க சார். என்ன பண்ணுவான் அவன்? ஏற்றாஜ் வரடா. Thank you.